Hello everyone. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் சர்வே 2021 உடைய வால்யூம் 1ல சாப்டர் 4 வந்து தமிழ்ல பார்க்கலாம். சாப்டர் 4 ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேவா, இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ஃப்ளிக்டா இல்லைனா கன்வர்ஜென்ஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ப்ராப்ளம், ஓகே, எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம். கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இடம். ஓகே, ஸோ வந்து ரெண்டும் கன்வர்ஜென்ஸா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாப்டருடைய ஓவரால் வியூ பார்த்துட்டிங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்ட் க்ரோத் பற்றி ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா, அட்வான்ஸ்டு எக்கனாமிஸையும் இந்தியாவையும் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ வந்து சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் க்ரோத்தும் எப்படி இருக்குது, அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பேசிட்டு அப்புறம் வந்து அதுக்கு ஒரு டேபிள் அனாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமியில் இந்த ரிசல்ட்ஸ் இருக்குது, எமர்ஜிங் எக்கனாமியில் இந்த ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு வரும்போது அது வந்து நம்ம கன்சம்ஷன்லேயும் சரி அசெட்லேயும் சரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, கன்சம்ஷனில் வந்து இன்இக்வாலிட்டி இருக்கிறது வந்து இன்இக்வாலிட்டி இன் கன்சம்ஷன். அசெட்டில் வந்து நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி இருக்கிறது வந்து அசெட்டில், அதாவது இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கார் இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட கார் இருக்காது, ஒருத்தவங்ககிட்ட லேண்ட் இருக்கும், ஒருத்தவங்ககிட்ட இருக்காது, அது வந்து அசெட்டில் இருக்கிற இன்இக்வாலிட்டி. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குதுன்னா அசெட்டோடைய இன்இக்வாலிட்டி தான் கன்சம்ஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அசெட்டில் தான் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்றாங்க. தென் வந்து எந்த இன்இக்வாலிட்டி வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கன்சம்ஷனில் எப்போ இன்இக்வாலிட்டி இருக்குதோ ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, லக்கிலி இந்தியாவில் வந்து கன்சம்ஷனில் இன்இக்வாலிட்டி வந்து அவ்வளோ ரொம்ப பெருசாக இல்லை, இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, தென் வந்து இன்இக்வாலிட்டி சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து 2014 11 வந்து கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, மாறி இருக்குதா இல்லை அப்படியே இருக்குதா அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டடி. ஓகே, சைனா பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சைனா வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபெப்ல 2021 நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸ்ட்ரீமான அப்சல்யூட் பாவர்ட்டி அதை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம், நிறைய பேர் வந்து வறுமை கோட்டில் இருந்து நிறைய பேர் மேலே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து சைனாவோட கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்கலாம். க்ரோத் வந்து சைனாவில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், அதே டைமில் பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கொடுத்த இதெல்லாம் ஃபிலாசபிக்கலாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபிலாசபிக்கலாக எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்இக்வாலிட்டி அதாவது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் வந்து சரிப்படுமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது எல்லா டைமும் எல்லா நேரமும் நம்ம வந்து எல்லாரையும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் ஈக்குவலான ஜாப் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட திறமை அடிப்படையில் அவங்களோட தகுதி அடிப்படையில் தான் ஒர்க்கு கூட கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து இன்இக்வாலிட்டி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்குமா, அதாவது பர்ஃபெக்டான ஈக்குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியுமான்னு இருக்கிறாங்க. தென் அதுக்கு வந்து சொல்லிட்டு தென் பாவர்ட்டிக்கும் இன்இக்வாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம், ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக வந்து ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தென் அதே டைமில் ஜான் ரால்ஸோட தியரி பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகே, ஜான் ரால்ஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்காக நிறையா வெல்த் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த வெல்த் வந்து யாருக்கு போகணுன்னா அந்த கண்ட்ரியோடைய புவரஸ்ட் பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்குறோமோ அப்போ அதுதான் வந்து உண்மையான ஒரு க்ரோத் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார். பட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜான் ரால்ஸோட தியரி வந்து அவுடேட்டட், அதாவது எல்லா நேரமும் வந்து அது அப்ளை ஆகணும், அது கரெக்டுன்னு அவசியம் கிடையாது, அது காலங்களுக்கு ஏற்றாப்புல மாறும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து லாஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்தியாவை பற்றி பார்க்கும்போது நம்மளுடைய ஹெட் கவுண்ட் ரேஷியோ, தென் வந்து ரிச் டு புவர் ரேஷியோ, தென் வந்து மல்டி டைமென்ஷனல் ஹெட் கவுண்ட் ரேஷியோ, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து க்ரோத் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மேலே உள்ள இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கம்மியாகும். ஓகேவா, ஸோ அதோட ரேஷியோ எல்லாம் கம்மியாகும். ஓகே, ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா க்ரோத் ஆனோம்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ வந்து இதுலேருந்து நம்ம ஏன் இப்படி வந்து இன்இக்வாலிட்டி, ஈக்குவாலிட்டி, தென் வந்து பாவர்ட்டி, அதெல்லாம் க்ரோத், இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து பாலிசி லெசன்ஸ் க்ரியேட் பண்ணும்போதுல இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா பேண்டமிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இது கொடுத்துருக்குறாங்க இந்த சாப்டர். ஓகே, தென் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி வந்து நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம்னா ஹெட் கவுண்ட் ரேஷியோ வச்சு பண்ணுவோம், தென் வந்து ரிச் டு புவர் ரேஷியோ வச்சு பண்ணுவோம், தென் வந்து மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் ஹெட் கவுண்ட் ரேஷியோ வச்சு பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து பாவர்ட்டி வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக. அதே இன்இக்வாலிட்டி வந்து எப்படி பார்ப்போம்னா கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வச்சு பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்ம இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி பார்க்கலாம். ஓகேவா, பாவர்ட்டினா என்னென்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்தியா இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 ரூபா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து நியூட்ரல். ஓகேவா, அவங்க தான் வந்து லிமிட், அவங்க தான் எல்லை கோடு.
அதுக்கு கீழே எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே வரவங்க. ஓகேவா? 30 ரூபா தான் லிமிட். ஓகே, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, 30 ரூபா லிமிட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஓகே, அதுக்கு கீழே 28 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 2 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வருவாங்க. ஓகேவா? அதே டைமில் 30 ரூபாய்க்கு மேலே 32 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேலே தான் வருவாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் ரிச் அந்த கேட்டகரியில் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆப்சல்யூட் பாவர்ட்டி வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஹெட் கவுண்ட் ரேஷியோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹெட் கவுண்ட் ரேஷியோங்கிறது ஒருத்தங்களை எண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹெட் கவுண்ட் பார்த்துட்டோன்னா 1 2 3 4 5 இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த 5 பேரையும் எண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 டிவைடட் பை மொத்த நம்பர். ஓகேவா? மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? கீழே 5 பேர் இருக்காங்க, மேலே 4 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, இங்கே 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து 5 டிவைடட் பை 9. ஓகேவா? எத்தனை பேர் வந்து மொத்தமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்க டிவைடட் பை எத்தனை பேர் மொத்தமாக இருக்கிறாங்க அந்த கண்ட்ரியில் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதுதான் வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஓகேவா? 1 2 3 அந்த மாதிரி எண்ணி போடுறது. ஓகே, அதுக்கப்புறமா ரிச் டு புவர் ரேஷியோ அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா டாப் இன்கம். ஓகேவா? டாப் இன்கம்னா இந்த மொத்தத்தில் டாப் இன்கம் அப்படிங்கிறது எது? 100 ருபீஸ் இல்லையா? ஸோ வந்து 100 ருபீஸ் வந்து யார் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ வந்து 100 ருபீஸ் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க? 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ 2 டிவைடட் பை லோயஸ்ட் இன்கம். ஓகே, ஸோ லோயஸ்ட் இன்கம் வந்து யார் சம்பாதிக்கிறா? இங்கே வந்து 3 பேர் சம்பாதிக்கிறாங்க. லோயஸ்ட் அதாவது 2 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்க ரொம்ப லோ. ஓகேவா? அதாவது 28 ரூபாவும் லோ தான், ஆனால் லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ரூபா தான் இல்லையா? ஸோ வந்து 2 டிவைடட் பை 3, அதாவது 3 பேர் வந்து 2 ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ரிச் டு புவர் ரேஷியோ. டாப் இன்கம் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதே இது லோயஸ்ட் இன்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுங்களை டிவைட் பண்ணுறது தான் கிடைக்கிற ரேஷியோ வந்து இந்த ரிச் டு புவர் ரேஷியோ. ஓகே, இது வந்து இது. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா மல்டி டைமென்ஷனலில் நம்ம வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிப்போம். இது எப்படின்னா சில இண்டிகேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், தென் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த மாதிரி வச்சு ஹெல்த்துக்கு கீழே ஒரு 4-5 இது கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு 2-3 இது கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறதுக்குள்ள ஒரு 2-3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 10 இண்டிகேட்டர்ஸ் எடுத்து எத்தனை பேருக்கு இந்த 10 இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கல, ஓகேவா? ஸோ அவங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 1 கோடி பேரில் எத்தனை பேருக்கு இந்த இது கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ் கவுண்ட். ஓகே, ஸோ இது இப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு பாவர்ட்டி கண்டுபிடிப்போம். இப்போது ஆப்சல்யூட் பாவர்ட்டிங்கிறது போக ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னென்னா, இப்போது நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்கேன். ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் வச்சுருக்காங்க, ஆனால் என்கிட்ட வந்து ஃபோன் இல்லை. ஆக்சுவலி ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் என்ன செல்ஃபாக இண்டிவிஜுவலாக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு நான் ரிலேட்டிவாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி, கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? ஆனால் வந்து ஒரு கண்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து ஆப்சல்யூட் பாவர்ட்டிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஏன்னா ஆப்சல்யூட் பாவர்ட்டிங்கும் போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய அடிப்படை தேவையை மீட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் அவங்களுக்கு ரொம்ப கிடைக்காம போகும் இல்லையா? ஸோ ஆப்சல்யூட் பாவர்ட்டி தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இதுதான் பாவர்ட்டி பற்றினது. ஓகே, அதே இது இன்இக்வாலிட்டி பற்றினது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து கினி கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, என்னென்னா இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து 100 ருபீஸ் சம்பாதிக்கிறாரு. ஓகேவா? இவர் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அந்த 4 பேரும் 8 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 8 ரூபா சம்பாதிச்சா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா கிடைக்கும் இல்லையா? ஸோ இது இன்னொரு சைடு. ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க 2 பேர் ஒரு சைடு. ஓகே, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 4 பேர்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டார். ஓகேவா? இங்கே 2 பேர் வந்து இப்போது 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து 3 பேர் வந்து 8 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இன்இக்வாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிச்சாரு, இப்போ 2 பேர் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்இக்வாலிட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கினி கோஎஃபிஷியன்ட்டோட க்ரோத் ரேட் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். பட் செகண்ட் கேஸில் அப்படி கிடையாது, கினி கோஎஃபிஷியன்ட்டோட க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கினி கோஎஃபிஷியன்ட்னு பார்க்கும்போது 2 இது வச்சுருப்பாங்க, ஒன்று 0 வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து 1 வச்சுருப்பாங்க. ஓகேவா? 1 அப்படின்னா அங்கே வந்து பர்ஃபெக்ட் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கண்ட்ரி வந்து நிறைய இன்இக்வாலிட்டி அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது 0 அப்படின்னு இருக்குன்னா அங்கே ஈக்குவாலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம், இன்இக்வாலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டலிசம் பற்றி கொடுத்துருக்காங்க, தென் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பேசியிருக்காங்க, தென் வந்து எக்கனாமிக் சர்வே 2019-20 புதுசாக ஒரு கான்செப்ட் வெளியில் விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து கண்ட்ரீஸில்
பிக் கம்பெனிஸ் தான் அதிகமாக வளருவாங்க இல்லையா, அவங்களோட ஃபுல் நோக்கம் வந்து growth அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். க்ரோத்லேருந்து கிடைக்கிற வெல்த்தை நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும், இன்இக்வாலிட்டியை குறைக்கணும், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே அதிகமாக யார்கிட்டையும் இருக்காது. ஓகேவா? ஸோ கேபிட்டலிசம் எடுத்துட்டோம்னா growth அதிகமாக இருக்கும், அதே டைமில் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து கிரைசிஸ் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து கேபிட்டலிசம் முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து கேபிட்டலிசமுடைய ஒரு அக்லி சைட் தான் நம்மளுக்கு 2009 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கேபிட்டலிசமுடைய ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் வந்து எக்கனாமிக் சர்வே 2019-20 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எத்திக்கலாக நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எத்திக்கலாக வெல்த் கிரியேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இன்விசிபிள் ஹேண்ட் இன் ஹேண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அதாவது பப்ளிக் இதில் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அதிகமாக கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணாமல் மார்க்கெட் ஃபோர்ஸஸே மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்க வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும், க்ரோத் அதிகமாகும், தென் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸோடைய ரோல் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெத்தட் வந்து புதுசாக விட்டுருப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் வந்து ரிசல்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாகும் போது அங்கே வந்து இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகமாகும். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறையா இருந்தால் தான் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய விஷயம் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் கான்ஃப்ளிக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் வந்து இது அட்வான்ஸ்ட் எக்கனாமி. ஓகே, சானா எமர்ஜிங் எக்கனாமி அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. ஓகேவா? க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் ஏன் வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் எக்கனாமி எடுத்து பார்த்துட்டோன்னா அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய க்ரோத் ரேட் எடுத்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரொம்ப லோவாக தான், அவங்க லோ க்ரோத் ரேட் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்கிறதுனால க்ரோத் ரேட் வந்து 1% இல்லைனா 1.2% அவ்வளோதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட பாவர்ட்டி லைனும் கம்மியாக இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க, எல்லாருக்கிட்டையுமே அதிக மணி இருக்கும். ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து ஹை க்ரோத் இருக்கணும். ஓகே, ஏன்னா ஹை க்ரோத் இருந்தாலுமே அவங்களுடைய பாவர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க இல்லையா, லோ இன்கம் கண்ட்ரி அப்படிங்கிறதுலேருந்து எமர்ஜிங் எக்கனாமிக்கு இப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாவர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக க்ரோத் ஆகிற வேண்டியிருக்கும். ஸோ ஹை க்ரோத் எப்போ நம்ம ரொம்ப அதிகமாக க்ரோத் ஆகிறோமோ அப்போ வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாவர்ட்டிங்கிற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணலாம். ஓகே, ஆனால் அதே சேம் டைமில் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இன்இக்வாலிட்டி அங்கே வந்து இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாவர்ட்டி கம்மி பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலை. அதுக்கப்புறமா இன்இக்வாலிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம க்ரோத்தை காம்பன்சேட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இன்இக்வாலிட்டியும் தென் வந்து க்ரோத்தும் ஒன்றுக்கு ஒன்று எனிமீஸா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் வந்து இந்த கொஸ்டின் இப்போது தேவை அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோவிட்க்கு அப்புறமா 100 to 100 பில்லியன் பீப்புள் வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜாப் இல்லை, தென் வந்து இருக்கிற காசுலாம் காலியாகிருக்கும். ஸோ வந்து என்னென்னா பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மாதிரி பாலிசிஸ் வந்து நம்ம எடுக்கணும், நம்ம க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணணுமா, இல்லைன்னா பாவர்ட்டி அதை வந்து ரிடக்ஷன் பண்ணணுமா. ஸோ வந்து அந்த கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை எடுத்துருக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமியை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு 8 இண்டிகேட்டர் எடுத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஹெல்த், எஜுகேஷன், தென் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, தென் வந்து ட்ரக் யூஸ், மென்டல் ஹெல்த், வந்து பர்த் ரேட், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், இந்த மாதிரிலாம் எடுத்து ஓகே, ஸோ இதை வந்து இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்இக்வாலிட்டியில் என்ன மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரும். இப்போ ஹெல்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து க்ரோத்தில் என்ன மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரும், இல்லைனா க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹெல்த்தில் என்ன மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் யூஸில் வந்து நோ கார்லேஷன்றாங்க. அதாவது இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ட்ரக் யூஸில் வந்து அவ்வளோ பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்றாங்க. ஓகே, இதே இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதே டைம் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் மேலே போகுது, இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா
இந்த இண்டிகேட்டரில் growth அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அப்போ ஹெல்த் அப்படிங்கிற விஷயமும் அதிகமாகுது அப்படின்றாங்க. ஓகேவா? இன்னொன்று இன்இக்வாலிட்டியாக வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அதே டைமில் எஜுகேஷன் அப்படிங்கிற இண்டிகேட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா growth அப்படிங்கிறது வளர்ந்துச்சு அப்படின்னா அதே டைம் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வளருது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ வந்து இன்இக்வாலிட்டி growth ஆச்சுன்னா அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் அதிகமாகுது. தென் வந்து growth இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? சிம்பிளாக என்னென்னா இன்இக்வாலிட்டியும் growthம் இந்த 3 இண்டிகேட்டர்ஸ்லையும் கன்வர்ஜென்ஸாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கான்ஃப்ளிக்டாக இல்லை. கான்ஃப்ளிக்ட்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் இன்இக்வாலிட்டி அதிகமாச்சுன்னா இங்கே ஹெல்த்தும் அதிகமாக தான் ஆகுது. ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகலை. டிக்ரீஸ் ஆனால் தான் இங்கே வந்து பாசிட்டிவ்னு இருக்கிறது மைனஸ்னு வரும். ஓகேவா? ஸோ வந்து இன்இக்வாலிட்டியும் growthம் ஹெல்த், எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த மாதிரி விஷயத்தில் ப்ளஸ் வந்து மென்டல் ஹெல்த் இங்கெல்லாம் வந்து பாசிட்டிவான இம்பேக்ட் தான் கொடுக்கே தவிர நெகட்டிவ் இம்பேக்ட் தரலை அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தென் வந்து இதிலெல்லாம் பாசிட்டிவ், ஒரே ஒரு இதில் மட்டும் நெகட்டிவ். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பர்த் ரேட், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இந்த பார்க்கும்போது இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாச்சு அப்படின்னா அப்போ பர்த் ரேட்டும் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாகுது. ஓகே? ஸோ அதே மாதிரி growth அதிகமாச்சுன்னா பர்த் ரேட்டும் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாகுது. ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் வந்து நெகட்டிவான இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இது வந்து இந்தியன் கண்டெக்ஸ்டில். ஆனால் அட்வான்ஸ்டு எக்கனாமியில் அப்படியே தலைகீழ இருக்கும். ஓகேவா? அட்வான்ஸ்டு எக்கனாமியில் இன்இக்வாலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அப்போது ஹெல்த் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நெகட்டிவான கோரிலேஷன் வரும், ஆனால் இங்கே வந்து பாசிட்டிவான கோரிலேஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து இன்இக்வாலிட்டியும் growthம் ஒன்றுக்கு ஒன்று கன்வர்ஜென்ஸாக இல்லாமல் கான்ஃப்ளிக்டாக இருக்குது அப்படின்றாங்க. எங்கேன்னா அட்வான்ஸ்டு எக்கனாமியில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அதுக்கடுத்த எஜுகேஷன் ப்ளஸ் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிலலாம் இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடச்சிருக்குது இல்லையா? இங்கெல்லாம் அட்வான்ஸ்டு எக்கனாமியில் வந்து நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ நெகட்டிவ் கிடைக்கும்போது இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும்னா கான்ஃப்ளிக்டில் போய் முடியும். ஓகேவா? ஸோ வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமியில் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதே டைம் வந்து எமர்ஜிங் எக்கனாமி இந்தியாவில் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இன்இக்வாலிட்டியும் growthம் நம்மளுடைய இந்தியன் கான்டெக்ஸ்டில் எடுத்து பார்த்தோம்னா கன்வர்ஜென்ஸாக இருக்குது, அதே வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமியில் வந்து டைவர்ஜென்ஸாக இருக்குதுன்றாங்க. ஓகே? ஸோ இதுக்கு ஏன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது எங்கே வந்து கம்மியாகும்னா அட்வான்ஸ்டு எக்கனாமியில் ஹையரான இன்இக்வாலிட்டி அதிகமாகும்போது அவங்களுக்கான சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? இது வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமிக். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது அட்வான்ஸ்டு எக்கனாமி எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அவங்களோட இன்இக்வாலிட்டியை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணணும் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஹையர் இன்இக்வாலிட்டி ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ சோஷியோ எக்கனாமிக்கோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கம்மியாகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் அதிகமான விளைவை ஏற்படுத்துது, அதே டைம் எக்கனாமிக் growth வந்து லிட்டில் இம்பேக்ட் தான் ஏற்படுத்துது, அது வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமியில் அப்படின்றாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது. இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னா growthல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக அங்கே வந்து பாவர்ட்டி கம்மியாகும், ஆனால் அதே டைமில் இன்இக்வாலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் இன்இக்வாலிட்டி வந்து நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாவர்ட்டி அலிவியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா growthல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே? தென் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டான மெஷர்ஸ் எடுத்தோம்னா அதோடைய ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன்னா இன்இக்வாலிட்டின்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓனர்ஷிப் ஆஃப் அசெட் அதில் வந்து இன்இக்வாலிட்டி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து அசெட்ஸ் அடிப்படையில் கினி கோஎஃபிஷியன்ட் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இப்போ அசெட் அப்படின்னா கார், பங்களா, அப்புறமேட்டு வீடு, தென் வந்து லேண்டு, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே? அப்படி பார்க்கும்போதுல அதெல்லாம் மெஷர் பண்ணணும்னா அது வந்து அசெட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் அசெட். ஓகேவா? அதில் இருக்கிற இன்இக்வாலிட்டி. இன்னொன்று கன்சம்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம டெய்லி ஃபுட், அதுக்கப்புறமே நம்மளோட கிளாத், ஷெல்டர் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் கன்சம்ஷன். இதுவும் வந்து கினி இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலி கன்சம்ஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேவ் பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பில் வந்து இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் கம்மி செலவு குறைச்சிக்கணும், அந்த மாதிரி கன்சம்ஷன் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கு பொறுத்த மாதிரி மாறும். ஓகேவா? ஆனால் அது எப்போ வந்து பேசிக்கான விஷயத்தில் கூட ஒருத்தவங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னா அங்கே வந்து ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் நடுவில் அதிகமான இன்இக்வாலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கன்சம்ஷன் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்இக்வாலிட்டி வந்து கன்சம்ஷனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இன்ஃபரன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, எந்த ஸ்டேட்லாம் கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குதோ, ஸோ அப்போ அவங்க இன்னொன்று என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அசெட் இன்இக்வாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது எங்கெல்லாம் இப்போ அசெட் இன்இக்வாலிட்டினா என்னென்னா, யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட வந்து நிறைய லேண்டு, கார் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இன்னொன்று எடுத்து பார்த்தோன்னா, ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன லேண்ட் கூட இருக்காது இல்லையா? ஸோ அதான் அசெட் இன்இக்வாலிட்டி. அசெட் இன்இக்வாலிட்டி எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே அந்த ஸ்டேட்ஸில் கண்டிப்பாக கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டியும் கிரேட்டராக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்று, அசெட் இன்இக்வாலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபார் அதிகமாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது, கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டிங்கும் போது ஒரு அசெட்டை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குதுன்றாங்க. ஸோ அசெட் இன்இக்வாலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து மல்டி மில்லியனராக இருப்பாங்க, அப்புறமேட்டு பில்லியனராக இருப்பாங்க. ஆனால் அதே கண்ட்ரியில் தான் ரொம்ப கடைக்கோடி மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே வந்து அசெட் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் எது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அசெட் இன்இக்வாலிட்டி அவ்வளோ மேட்டர்ஸ் கிடையாது, இன்இக்வாலிட்டி ஆஃப் த கன்சம்ஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது இன்இக்வாலிட்டிக்கும் தென் வந்து சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து லாஸ்ட் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே இருக்குதா, இல்லைனா டிஃப்ரெண்ட் ஆகிருக்குதா, கூடி இருக்குதா, குறைஞ்சிருக்குதா அப்படி பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது 2004 எந்தெந்த ஸ்டேட்லாம் லோயர் இன்இக்வாலிட்டியில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்லாம் 2011 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோ இன்இக்வாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேஞ்சஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் 2004 வந்து எப்படி கார்லேஷனில் இருந்துச்சோ அதே கார்லேஷனில் தான் 2011 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இல்லை, டிஃப்ரென்ஸே இல்லை, ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து கேஸ் ஸ்டடி பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா, க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் கான்ஃப்ளிக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் மட்டும்தான், ஆனால் எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிஸில் இந்த இது கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது க்ரோத்தும் இன்இக்வாலிட்டியும் அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் தான் கான்ஃப்ளிக்டாக இருக்குது, பட் எமர்ஜிங் எக்கனாமியில் அந்த சீன் கிடையாதுன்றாங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சைனா பற்றி கொடுத்துருக்குறாங்க. சைனா வந்து இப்போ ரீசெண்டாக Feb 2021 என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து நாங்கள் நிறைய அங்கேருந்து ஒரு 100 மில்லியன் பீப்புளை நாங்கள் லிஃப்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இவங்க எப்படி வந்து அவங்க பாவர்ட்டியை ரிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து 1970s ரொம்ப அதிகமாக அவங்களோட பாவர்ட்டியை வந்து எக்ஸப்ஷனலாக கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஹெட் கவுண்டர் ரேஷியோ வந்து 1980s கம்பேர் பண்ணும்போது 2015 ரூரல் சைனாவில் இவங்க ஹெட் கவுண்ட் ரேஷியோ 94% கம்மி பண்ணியிருப்பாங்க. 94% வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோனா என்னென்னா, நம்ம சொன்னோம்ல வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக தனித்தனியாக கவுண்ட் பண்ணுறது தான் ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ அந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோ வந்து 94% கம்மி பண்ணியிருக்காங்க உங்களோட பாவர்ட்டி அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்கள 100 மில்லியன் பீப்புளை அதிலேருந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கிரேட் லீப் ஆஃப் மில்லேனியம். இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகியிருக்குது அப்படின்னா, இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து வளர்ந்துருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஏன் இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, நம்மளும் வந்து சைனாக்கு அப்புறம் இருக்கிற லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சைனா வந்து க்ரோத்தா இல்லைனா இன்இக்வாலிட்டியா இல்லைனா பாவர்ட்டியா எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஸோ அதனால் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது நம்மளுக்கு ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பாடம் கவனிச்சுக்கலாம்ல, அதனால். ஓகே, ஏன் வந்து இவங்களுக்கு இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூரல் கினி எஃபிஷியன்ட் வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 62% இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? 90s 80s 2011 எடுத்து பார்க்கும்போது 1980 கம்பேர் பண்ணும்போது 62% வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குதுன்றாங்க. அதுவும் புவர் பீப்புள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாட்டம் லேயரில் இருக்கிறவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் எடுத்து பார்த்தோம்னா 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே டைம் டாப்பில் ஆல்ரெடி ரிச்சாக இருக்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது 7.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸுமே ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் ரீசன் இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? தென் சைனாவுடைய ட்ரெண்டுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்னா, அவங்களுடைய இன்கம் ரைஸ் அண்ட் பெர்குலேஷன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சைனாவில் இதான் வறுமை கோடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து இதுக்கு கீழே சம்பாதிக்கிறவங்கலாம் புவர் பீப்புள், இதுக்கு கீழே மேலே சம்பாதிக்கிறவங்கலாம் வந்து ரிச் பீப்புள் இல்லையா? இப்போ வந்து சைனாவில் வந்து க்ரோத் வருது அவங்க கண்ட்ரியில் அப்படின்னா, அந்த க்ரோத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 40% கொடுத்தாங்கன்னா 60% வந்து ரிச் பீப்புளுக்கு தான் போகுது. ஓகேவா? அதனால புவராக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நாள்
ரூ. 2 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சம்பாதிச்சு ஒரு கட்டத்தில் இந்த இதை தாண்டி மேலே வந்துடுவாங்க இல்லையா, வறுமை கோட்டை தாண்டி மேலே வந்துடுவாங்க. ஆனால் அதே டைமில் ரிச் பீப்புள் அங்கேயே தான் இருப்பாங்கன்னா கிடையாது, அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோத்லேருந்து கிடைக்கிற வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இன்கம் ரைஸ் ஆகுது, புவர் பீப்புளுக்கும் இன்கம் ரைஸ் ஆகுது, அதே டைம் ரிச் பீப்புளுக்கும் இன்கம் ரைஸ் ஆகுது. அதனால இன்ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். புவர் பீப்புள் எவ்வளோ தூரம் வளர்றாங்களோ அதே மாதிரி ரிச் பீப்புளும் வளருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், இல்லைனா கேப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வைடாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஈக்வாலிட்டி வந்து வர்றதுக்கு முக்கியமான ரீசன் இது அப்படின்றாங்க. தென் வந்து சைனாவில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, தென் அவங்களுடைய அர்பனைசேஷன், தென் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோன்னா 1980s - 2015 ஃபார்மிங் செக்டர்லேருந்து நிறைய பேரை வந்து நான் ஃபார்மிங் செக்டருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, 1980s 29% தான் நான் ஃபார்மிங் செக்டரில் இருந்திருப்பாங்க. ஆனால் 2015 70% வரை இருப்பாங்க. ஓகே, அதாவது ஃபார்மிங் செக்டர்லேருந்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு நிறைய பேரை மூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன். ஓகே, தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லோ இன்கம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இதில் வந்து பெனிஃபிஷியராக இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஏன் பார்த்துட்டோன்னா நம்ம இந்த இதில் பார்த்தோம்ல அதுதான். ஓகே, இது போக வந்து அவங்க சோஷியல் செக்டரில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதனாலலாம் வந்து சைனாவில் வந்து அதிகமாக வளர்ந்துருப்பாங்க. ஸோ வந்து க்ரோத் மூலமாக ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாவர்ட்டி எலிவேஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இஸ் பர்ஃபெக்ட் ஈக்குவலிட்டி இஸ் ஆப்டிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே நம்ம வந்து ஆப்டிமலான இதுக்கு ஈக்குவாலிட்டி எல்லா டைமும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஆனால் இது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து இஷ்யூ ஆஃப் இன்சென்டிவ்ஸ். ஓகேவா, இப்போ வந்து யார் யார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறது அடிப்படையில் சில பேர் வந்து படித்ததுக்கப்புறம் இன்ஜினியர் ஆவாங்க, சில பேர் டாக்டர் ஆவாங்க, சில பேர் கிராஜுவேட் ஆவாங்க. இப்போ நம்மலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஆனால் இப்போ சில நேரம் கவர்மெண்ட் இப்போ வந்து யார் வந்து என்ன ஒர்க் பண்ணாலும் ஓகே, ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலான சேலரி அப்படின்னு சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன்சென்டிவ்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான இருக்கணும் இன்கமில். ஸோ வந்து இன்இக்வாலிட்டி இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஸோ வந்து அது நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒருத்தவங்களோட திறமை ப்ளஸ் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அது அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். ஸோ வந்து இன்இக்வாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரு விஷயம் நடக்காத ஒன்று அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமைசிங் டோட்டல் சோஷியல் வெல்ஃபேர். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போ 3 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த 3 rupees அப்படிங்கிறவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ₹1 வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து கவர்மெண்ட் அவங்க 3 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இப்போ 3 பேர் மொத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ₹1 பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் இந்த எக்கனாமிக் சர்வே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து 3 rupees சம்பாதிச்சு அதை வந்து ஆளுக்கு ஒரு ரூபாவாக கொடுக்கணும், நம்ம ஏன் ₹6 சம்பாதிச்சு அதை ஆளுக்கு வந்து ₹2 கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம 3 rupees வந்து ₹1 எல்லாருக்கும் கொடுக்கறத விட நம்ம வந்து 6 rupees ஏர்ன் பண்ணி அதை ஆளுக்கு ₹2 கொடுக்கணும்னா நம்ம இந்தியா கண்டிப்பாக எதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிளோட கோட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்இக்வாலிட்டிக்கும் பாவர்ட்டிக்கும் உள்ள எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதிகமாக பாவர்ட்டி அலிவேஷனில் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதை விட ஏன் வந்து பாவர்ட்டியை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெல்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கிறாரு ஃபிலாசபி படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேகசின் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மேகசின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ₹1000 நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு அந்த மேகசின்காரங்க சொன்னாங்க அப்படின்னா எல்லாருமே ஹாப்பி ஆவாங்க. ஓகேவா, ஆனால் அங்கே இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹை ஆகும். ஏன்னா மேகசின் வாங்குறவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ₹1000 கிடைக்கும். மேகசின் வாங்காமல் மேகசின் படிக்க தெரியாத இல்லிட்ரேட் பீப்புளெலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ₹1000 கிடைக்காது. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ ஃபெல்ஸ்டீன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போவுமே நம்மளால் ஜென்ரலைஸ்டாக வந்து ஈக்குவலாக நம்ம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜான் ரால்ஸோட தியரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜான் ரால்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கொடுத்துருப்பாரு. ஓகேவா, இவர் வந்து ஒரிஜினல் பொசிஷன், இவர் வந்து மேக்ஸிமம் கிரைட்டீரியன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
ஸோ ஜான் ரால்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ வந்து ஒரு 100 ருபீஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அப்போ அந்த 100 ருபீஸ் நம்ம வந்து எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இப்போ வந்து புவர் பீப்பிள் கொடுப்போமா, இல்லை ரிச் பீப்பிளுக்கு கொடுப்போமா அப்படின்னு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் புவர் பீப்பிள் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் ரிச் பீப்பிள் கொடுத்தாலும் ஒரு கேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எவிடன்ஸ். ஆனால் ஜான் ரால்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ அது கண்டிப்பாக அது யாருக்கு போய் சேரணும்னா, அந்த கண்ட்ரியோட புவரஸ்ட் பீப்பிள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்னா ரிச்க்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புவர் பீப்புளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஆனால் இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் ரால்ஸோடைய தியரி வந்து எல்லா டைமும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம 100 ருபீஸ் வந்து புவர் பீப்புளுக்கு மட்டுமே கொடுக்க முடியாது. அதில் ஒரு 10 ருபீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிச் பீப்புளுக்கு தான் ஷேர் பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ வளரணும் இல்லையா? அதனால வந்து ஜான் ரால்ஸோட தியரி அப்படிங்கிறது வந்து எல்லா டைமும் வந்து அப்ளை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவரோட இதில் மேக்ஸிமம் க்ரைட்டீரியா என்னென்னா, இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக புவரஸ்ட் பீப்புளுக்கு தான் அதிகமாக போய் சேரணும் அப்படின்னு இருப்பார். ஆனால் இது வந்து எப்போவுமே ஒரு கண்ட்ரியில் நடக்காது. புவருமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க, அதே டைமில் ரிச் பீப்புளுமே பெனிஃபிட் ஆவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, ஜான் ரால்ஸ் வந்து என்ன கிளைம் பண்ணியிருப்பாருன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க என்ன அவங்களோட ஒரிஜினல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இது என்னென்னா, இவரோட இது நம்மளுக்கு இன்கம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபேராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்படி ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரியோட புவரஸ்ட் பீப்புளுக்கு தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். ஓகே, தென் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஜான் ரால்ஸோட தியரி வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்போ நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது வெல்த் அப்படின்னா, ஸோ அதை வந்து புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து மார்ஜினல். ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் புவர், இதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரிச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து க்ரோத் மூலமாக வர்ற காசு ரிச்க்கும் கொடுக்குறோம், புவருக்கும் கொடுக்குறோன்னா ரிச் பீப்புளும் வளர்ந்துட்டே போவாங்க, அதே டைம் புவர் பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிற லைன்லேருந்து பாவர்ட்டி வந்து அப்புறம் மேலே வருவாங்க இல்லையா? ஆனால் இவங்க 2 பேருக்குமான கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேப்பாகவே தான் இருக்கும். ஓகேவா? மேபி அப்படி போக போக என்ன ஆகும்னா, அது சோஷியலில் வந்து டென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா புவர் பீப்புள் வந்து ரிச் பீப்புளை பார்த்து நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கிற காசு நம்மகிட்ட ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி வரும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து சோஷியல் க்ரைம்ஸ் அப்புறமேட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் தள்ளிடும். ஓகேவா? ஸோ வந்து இந்த இதில் இந்த கேப் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுலையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மூவோடைய கிரிட்டிசிசமாக நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா எழுதலாம். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது எக்கனாமிக் க்ரோத், தென் ஈக்குவாலிட்டி, தென் பாவர்ட்டி. ஓகேவா? ஸோ அந்த 3க்கும் உள்ள நம்ம ரிலேட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய பாவர்ட்டி நம்ம இது வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாவர்ட்டி வந்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு அளவு இவ்வளோத்துக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இவ்வளோ பெருசுலேருந்து கம்மியாக பாவர்ட்டி ஆனதுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கு யார் முக்கியமான ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரோத். ஓகேவா? ஸோ வந்து க்ரோத் தான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய இதில் ஜிடிபியால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருப்போம்னா 87% வந்து க்ரோத் தான் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே டைம் இன்இக்வாலிட்டி, அதாவது எப்போ வந்து புவர் பீப்புளுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ, ஸோ அப்போ அதுலேருந்து அவங்க வந்து பாவர்ட்டி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவாங்க இல்லையா? ஸோ அப்படி இன்இக்வாலிட்டியை வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்குதுன்னா ஒன்லி 13% தான் நம்மளுடைய பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகியிருந்துருக்குது. ஸோ வந்து நம்ம க்ரோத் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறதுல ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் டோட்டல் பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறதுல க்ரோத் தான் இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்மென்ஸான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து கார்லேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கார்லேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கார்லேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எந்த ஸ்டேட்லலாம் க்ரோத் அதிகமாகுதோ, ஓகேவா, ஸோ அங்கெல்லாம் மல்டி டைமென்ஷனல் ஹெட் கவுண்ட் ரேஷியோ வந்து கம்மியாகுது. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து கம்மியாகுது. ஸோ இது வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக க்ரோத்தில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினா என்ன, எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் நம்ம 10 இண்டிகேட்டர்ஸ் பார்த்து அதில் எப்போலாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ, ஸோ அப்போ அவங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடுவோம்ல, ஸோ அது எப்போ நம்மளுக்கு க்ரோத் அதிகமாக இருக்குதோ அப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து கம்மியாகுது. ஸோ என்ன பண்ணணும்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மி பண்ணணும்னா க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றாங்க. ஓகேவா? இன்னொன்று, எப்போ நம்மளுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாகுதோ அப்போ நம்மளுக்கு பாவர்ட்டியும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. ஓகேவா? இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாசிட்டிவான கோரிலேஷன் இருக்குது. ஓகே,
ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய க்ரோத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதுல நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா க்ரோத் தான் நம்மளுடைய க்ரோத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுது. ஓகேவா? நம்மளோட பாவர்ட்டி ரிடக்ஷனில் க்ரோத் தான் ரொம்ப ப்ளே பண்ணுது. நியர்லி 80% மேலே க்ரோத் தான் நம்மளுக்கு வந்து பாவர்ட்டி எலிவேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறமே நம்ம வெல்த் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெல்த் க்ரியேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட நான் நிறைய கேக் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா எல்லாருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்க முடியும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் கம்மியாக தான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய கேக் மேக் பண்ணணும். அதாவது எப்படின்னா க்ரோத் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக மேக் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா அதுலேருந்து கிடைக்கிற வெல்த்தை நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேல உள்ளது. இப்போ நம்மளுக்கு மேபி எக்ஸாம்ஸில் கிரிட்டிசிசம் நீங்கள் எப்படி இன்னொரு வே ஃபார்வர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, க்ரோத் ஓகே ஏன்னா கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிக்கும் க்ரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் அதுக்கப்புறமா நம்ம இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் க்ரோத் ஆகும்போது நம்ம பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேப்பையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து இந்த டாபிக் அவ்வளோதான், இந்த சாப்டர் அவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி, தென் க்ரோத் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் மொத்தமாக பார்க்கும்போது நம்ம வந்து பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக க்ரோத்தில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே.